கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெஞ்சல் புயல் மற்றும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் அரசு அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும், ஆசிரியர்களும், மாணவிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா சின்ன தாராபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பள்ளி தலைமை ஆசிரியர் ராமசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்த நிலையில் போதைப் பொருள் எதிராக விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ, மாணவிகள் பேரணியாக சென்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவி அருகே சாலையில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் மலைவாழ் குடியிருப்பைச் சேர்ந்த மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து ஒற்றை யானையின் நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் வால்பாறை சாலையை கடக்கும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள மஞ்சநாயக்கனூர் பகுதியில் புகழேந்தி என்பவரது தோட்டத்தில் உள்ள வீட்டில் சுமார் 5 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று உள்ளதைக் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த பாம்பு பிடி வீரர் மற்றும் வனத்துறையினர் பாம்பை பத்திரமாக மீட்டு ஆனைமலை புலிகள் காப்பகம் அருகே உள்ள ஆழியார் அடர்ந்த வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் எருதுப்பட்டி அருகே 3 வயது ஆண் குழந்தை ஒன்று கால் கொலுசின் திருகாணியை தவறுதலாக விழுங்கிவிட்டது. இதை அறிந்த பெற்றோர் குழந்தையை மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர். தொடர்ந்து அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் குழந்தையின் மூச்சு குழாயில் சிக்கியிருந்த கொலுசின் திருகாணியை மருத்துவ குழுவினர் வெற்றிகரமாக அகற்றினர். திண்டுக்கல்லில் ரோட்டரி கிளப், குயின் சிட்டி மற்றும் காவிரி மருத்துவமனை இணைந்து கருப்பை வாய் புற்றுநோய் குறித்த 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் பெண் காவலர்கள் என 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரியில் ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் கடந்த 3 ஆண்டுகளாக சில்லறை கடை வைக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து வந்துள்ளார். இந்நிலையில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மிகுந்த மன அழுத்தத்துடன் மீண்டும் இன்று மனு கொடுக்க அவர் வந்த நிலையில் இவரை அலைக்கழிக்காமல் மாவட்ட நிர்வாகம் இவரது மனு மீது முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்திற்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள், முனைவர்கள் என 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கோவிலூர் கிராமத்தில் சாலை வசதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தாலுகா குழு உறுப்பினர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் தாவேகா கட்சியின் மாவட்ட செயலாளர் எம். சுகுமாரன் பிறந்தநாளை முன்னிட்டு மாலை அணிவித்தும், கேக் வெட்டியும், வாழ்த்து தெரிவித்தும் இன்று விஜய் தொண்டர்கள் கொண்டாடினர். இதில் தாவேகா நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.